வணக்கம். டிஎன்பிஎஸ்சி வினாவிடையில் இன்று நம்ம பார்க்க போற தலைப்பு, முற்கால பாண்டியர்களைப் பற்றிய சில தகவல்கள். முற்கால பாண்டியர்களைப் பற்றி சில தகவல்கள். பார்ப்பதற்கு முன்னாடி, சமூகவியல் ஒரு பார்வை என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தொடர்ந்து போட்டித் தேர்வுக்கு வரக்கூடிய வினாவிடைகளை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறோம். எல்லா வீடியோக்களையும் நீங்கள் தொடர்ந்து பாருங்க. சரிங்களா? இதோ தலைப்புக்கு போயிடலாம். குறிப்பாக பாண்டியர்கள். பாண்டியர்களை குறித்து அசோகரது கல்வெட்டுக்கள் குறிப்புகள் உள்ளன. பாண்டியர்களை குறித்து அசோகரது கல்வெட்டுக்களில் குறிப்புகள் உள்ளன. அவர்கள் மதுரையை தலைநகராக கொண்டு தென்கிழக்கை அவர்கள் ஆண்டனர். மதுரையை தலைநகராக கொண்டு தென்கிழக்கு பகுதியை அவர்கள் ஆண்டனர். அது மட்டுமல்லாமல் தமிழ் சங்கங்களுக்கு பேராதரவு அளித்தனர். தமிழ் சங்கங்களுக்கு பேராதரவு அளித்தனர் என்று தமிழ் இலக்கிய நூல்கள் பாண்டிய மன்னர்களின் சிறப்புகளை குறிப்பிடுகிறது. பாண்டிய மன்னர்களின் சிறப்புகள் குறிப்பிடுகிறது. மாங்குளத்தில் கண்டறியப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள். மாங்குளத்தில் கண்டெடுக்கப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் பாண்டிய மன்னனான நெடுஞ்செழியனை பற்றி குறிப்பிடுகிறது. பாண்டிய மன்னனான நெடுஞ்செழியனை பற்றி குறிப்பிடுகிறது. அது மட்டுமல்லாமல் குறிப்பாக தொடர்ந்து நம்ம குறிப்பிடத்தகுந்த பாண்டிய அரசர்கள் அப்படின்னு பார்க்கும்போது, நெடியோன் முடத்திருமாறன். நெடியோன் முடத்திருமாறன், பல்லியகசாலை, முதுகுடும்பி பெருவழுதி. பல்லியகசாலை, முதுகுடும்பி பெருவழுதி ஆகியோர் குறிப்பிடத்தகுந்த பாண்டிய மன்னர்கள் ஆவர். குறிப்பாக பாண்டியர்களின் லட்சணை மீனாகும். பாண்டியர்களின் லட்சணை மீனாகும். இவர்களுடைய குறிப்பிடத்தகுந்த ஓர் பகுதி எது என்றால் மதுரை தான் இவர்களுடைய முக்கியமான தலைநகரமாக விளங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. குறிப்பாக பிற்கால பாண்டியர்களுடைய காலத்தில் பாண்டியர்களுடைய தலைநகரமாக மீண்டும் மதுரையே காணப்பட்டிருக்கு. வட இந்திய அரசர் அலாவுதீன் கில்ஜியின் படைத்தளபதியான மாலிகாபூர் மதுரை வரை பாண்டியர்களை வெற்றி கொண்டிருக்கிறார். அலாவுதீன் கில்ஜியின் படைத்தளபதியான மாலிகாபூர் மதுரை வரை பாண்டியர்களை வெற்றி கொண்டிருக்கிறார். அது பிற்கால பாண்டியர்கள் காலத்தில் நடைபெற்ற நிகழ்வுகள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இந்த வீடியோவில் நம்ம பார்த்த விஷயங்கள் முற்கால பாண்டியர்களை பற்றியும் அவருடைய சில சிறப்புகளை பற்றியும் அவர்கள் காலத்தில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுக்களை பற்றியும் நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கேன். சரிங்களா? இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களை பாருங்கள். அடுத்த இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். குறிப்பாக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி.